கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:36. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். நம்முடைய இருதயமானது இந்த உலக பொருட்கள் மீது ஆசை வைத்து அதை சார்ந்து கொள்ளுமானால் நம்முடைய வாழ்க்கையானது நித்தியத்திற்கு நேராக இல்லாமல், கர்த்தருடைய சித்தத்தின்படி இல்லாமல் அது வீணாய் போய்விடும். ஆனால் அதே சமயத்துல நம்முடைய இருதயமானது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிற சாட்சிகளை சார்ந்து அதன் வழியிலே நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வானது நித்தியத்துக்கு நேராய் நடக்கும். எனவே சங்கீதக்காரர் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நாமும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 119:36 பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயமானது இந்த உலக பொருட்கள் மீது ஆசை வைக்காமல், அதை சார்ந்து கொள்ளாமல், உம்முடைய வார்த்தை என்கிற சாட்சிகளை சார்ந்து கொண்டு ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்தல்வீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தை என்கிற சாட்சிகளை சார்ந்து கொண்டு இந்த உலகத்தை சார்ந்து கொள்ளாமல் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வார்களாக. கர்த்தர் அப்படியே செய்வீராக. கர்த்தர் அப்படியே நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.